ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஸ்னாவே ஜென்ரலாக எல்லாரும் மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி 100% கோதுமை மாவு யூஸ் பண்ணி பேக்கரி ஸ்டைலில் மொறுன்னு முட்டை பப்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த பப் செய்கிறதுக்கு நமக்கு அவன் தேவையில்லைங்க, வீட்டில் இருக்க பேனே போதும். ஒரு கிண்ணத்தில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே அந்த மாவு நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு எப்போ உங்கள் கையில் ஒட்டாமல் கிண்ணத்தில் ஒட்டாமல் நல்லா பிசைய வருதோ அதுதான் சரியான பக்குவம். இப்போ மாவு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த மாவு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. மாவு ஊறிட்டுருக்க அந்த டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் இது ஆப்ஷனல் தான். இப்போ வெங்காயத்தை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் நீங்கள் பப்ஸ் சாப்பிடும்போது அதில் இருக்க ஆனியன் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்குலாம் வதக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினாவே போதும். இப்போ பாருங்கள், நம்ம ஆனியனோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜ் போதுங்க. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்குனாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இனிமேல் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மசாலாலாம் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா போதும். கடைசியாக நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம பப்ஸுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். இப்போ ஒரு 3 முட்டையை நல்லா பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மாவை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். மாவு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கு. இப்போ மாவை சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு 8 பால்ஸ் வரைக்கும் வருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தொட்டு அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா சப்பாத்தி மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பப்ஸ் வந்து நல்லா லேயராக கிறிஸ்பியாக வரும். இன்றைக்கி நம்ம 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டதுனால நமக்கு 8 சப்பாத்தி வரைக்கும் தேய்க்கலாம். இந்த மாதிரி நல்ல மெலிசா நீங்கள் 8 சப்பாத்தியையும் தேய்ச்சிக்கோங்க. ஒரு சப்பாத்தி நீங்கள் தேய்ச்சி முடித்ததும் அது மேலே வெண்ணெய் இல்லை நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சப்பாத்தியை அது மேலே வச்சுருங்க. திரும்ப அதுக்கப்புறமும் நெய் இல்லைன்னா வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 8 சப்பாத்தியையும் லேயராக அடுக்கிடுங்க. நம்ம வெண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட பப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு மைதா மாவு யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால இந்த பப்ஸு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதே ஸ்டைலில் நீங்கள் முட்டைக்கு பதிலாக ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜ் பப்ஸ்க்கான ஸ்டஃபிங் கிடச்சிரும். ஸோ நீங்கள் முட்டைக்கு பதிலாக அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் பப்ஸ் ரெடி பண்ணலாம்.
இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பப்ஸ் கூட செய்யலாம். சிக்கன் பப்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனை உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சாட்டே பண்ணதுக்கப்புறமா மசாலா தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலாவோடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். 8 சப்பாத்தியையும் நம்ம வெண்ணெய் தடவி லேயராக வரிசையாக அடுக்கியாச்சு. உங்ககிட்ட கட்டிங் போர்டு இல்லை பெரிய தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மாவு போட்டு அதுக்கப்புறம் லேயராக நீங்கள் அடுக்கி வச்சுருந்த சப்பாத்தியை அதில் வச்சுக்கோங்க. இப்போ கட்டையை எடுத்து ஓரளவுக்கு பரப்பி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லேயர்லாம் போயிடும். ஓரளவுக்கு திக்காகவும் அட் த சேம் டைம் கொஞ்சம் அது நல்லா விரிகிற அளவுக்கு பெருசாகவும் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் அந்த போர்டு ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ அந்த எட்ஜஸை வந்து ஈக்குவலாக ஆக்கணுங்கிறதுக்காக அந்த 4 கார்னரையும் கட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் மாவில் நீங்கள் 6 பப்ஸ் வரைக்கும் செய்யலாம். அதனால நீங்கள் ஒரு 6 ஈக்குவல் போர்ஷன்ஸாக அந்த மாவை கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷீட்டை கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 6 போர்ஷன்ஸ்லேயும் அந்த வெங்காயம் ஸ்டஃபிங் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கல்ல அதை ஒரு இதுலையாக வச்சுக்கோங்க. வெங்காயம் வச்சு முடித்தோன்னே அந்த வெங்காயத்துக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஹாஃபாக கட் பண்ணி ஒரு போர்ஷன்லேயும் வைங்க. ஸ்டஃபிங் வச்சு முடித்தோன்னே அந்த 4 கார்னர்ஸையும் நீங்கள் சென்டருக்கு கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது வந்து தண்ணி இல்லாமையே நல்லா ஒட்டிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. நீங்கள் பப்ஸை ஃபோல்ட் பண்ணும்போது அதோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓப்பனிங் எந்த சைடும் இல்லாமல் அதையும் கரெக்டாக பார்த்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மீதி இருக்க பப்ஸையும் அந்த ஷேப் கரெக்டாக மெயின்டைன் ஆகுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்ம 80% நம்ம பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பேனில் வச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா போதும், நம்மளோட 100% வந்து கிறிஸ்பி பப்ஸ் ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் கடையில் எப்போவுமே பப்ஸே வாங்க மாட்டீங்க, வீட்டில் ஈஸியாக பண்ணிடுவீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த பப்ஸை ஒவ்வொன்றா வைங்க. பப்ஸை வச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏர்டைட் லிட் இல்லை பிளேட் எது இருந்தாலும் அந்த பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக. என்கிட்ட அந்த பேன் சைஸுக்கே இந்த பிளேட் இருந்துச்சு, இதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணவும் அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் இந்த பப்ஸ் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் பிளேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பப்ஸை வந்து இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பப்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரியே எல்லா பப்ஸையும் அதர் சைடு திருப்பி போடுங்க. பப்ஸ் எல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் திரும்பவும் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பப்ஸோட இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாக இருக்கும். உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் சாதாரணமான கடாய் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி பப்ஸை ரெடி பண்ணலாம். நீங்கள் இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி குக்கரில் கூட எக் பப்ஸ் செய்யலாம். பட் குக்கரில் செய்யும்போது நீங்கள் விசிலை எடுத்துட்டு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிளேட்டை எடுத்தாச்சு. நம்ம பப்ஸ் 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. பேக்கரி டேஸ்ட்டில் சூப்பராக கிறிஸ்பியான லேயரான எக் பப்ஸ் இப்போ நம்ம அவனே யூஸ் பண்ணாமல் வீட்டிலே செஞ்சிட்டோம், அதுவும் ஹெல்த்தியான கோதுமை மாவில். இந்த பப்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல லேயராக இருக்கும். அண்டு நம்ம பட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த பேக்கரி ஃப்ளேவர் அப்படியே நமக்கு நல்லா கிடைக்கும்.
இனிமேல் எக் பப்ஸ் வாங்குறதுக்கு யாரும் பேக்கரிக்கு போகாதீங்க. வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு செம்மையாக டேஸ்டியான கிறிஸ்பி எக் பப்ஸ் வீட்டிலையே செஞ்சுடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி டேஸ்டி ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.